சகர சக்கரவர்த்தி சொல்கிறதை கேட்டு அவரோட 60,000 மகன்களும் இந்திரன் தேடி போகிறாங்க. இப்படி 60,000 பேர் நம்மளை தேடி வர தெரிஞ்ச இந்திரன் வந்து பயப்படுறாரு. என்னடா இது, இந்த 60,000 பேர் நம்மளை நாலா பக்கமும் சுற்றி வளைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இங்கேயே இறந்துருவோம், நம்ம இவங்ககிட்ட மாட்டி நம்ம இறக்கக்கூடாது, அப்படிங்கிறனால இந்த குதிரையை ஏதாவது ஒரு இடத்துல விட்டுட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. உடனே எங்கே விடுறது அப்படின்ற யோசிக்கிறப்ப சரி நம்ம பாதாளத்துக்கு போவோம், அங்கே போய் எங்கேயாவது இந்த குதிரையை விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரையை கூட்டிகிட்டு அவர் பாதாளத்துக்கு போகிறாரு. பாதாளத்தில் போய் பார்க்குறப்ப தான் தெரிஞ்சு அங்கே கபில முனிவர் ஒரு ஆசிரமத்தை அமைச்சு அங்கே தீர்க்கமாக தவம் பண்ணிட்டு இருந்தார். இவர்கிட்ட இந்த குதிரையை ஒப்படைச்சிட்டு நம்ம மறைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம தான் இந்த குதிரையை கடத்தணும் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இந்த குதிரை இங்கே இருக்கிறதுனால கபில முனிவர் தான் இந்த குதிரையை கடத்திட்டு வந்திருப்பாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு அந்த 60,000 பேர் கபிலரை தான் எதிர்கொள்வாங்க. இவர் மிகப்பெரிய தவயோகி, இவரை எதிர்கொண்டதுனால அந்த 60,000 பேரும் அழிவாங்க அப்படின்றது தெரிஞ்ச இந்திரன் வந்து அந்த குதிரையை கபில முனிவரோட ஆசிரமத்தில் விட்டுட்டும் போகிறாரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படி இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது